கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு மாதத்தை இந்த வருஷத்தில் முடிக்க போகிறோம். இன்றைக்கி 26வது தேதி. 4 வாரம் முடிய போகிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நம்மையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமான காரியம். நம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அங்கே நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதுபோல் என்ன பார்க்கிறோம்? மறுபடியும் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவது எதை அறிந்திருக்கிறேன்? கிரியைகளை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். 2வது என் நாமத்தை மறுதலியாமல். என் வசனத்தை கை கொண்டபடி. 3வது என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆமென், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வருஷத்தில் இந்த முதல் மாதத்தில் நன்றாய் கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை வைத்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பிரசங்கம் நான் பண்ணியிருப்பேன் இந்த வசனத்தை வச்சு. பாஸ்டமாவை கேட்கல, 4 பிரசங்கம். 4 பிரசங்கத்தில் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்க முடியாது உங்களுக்கு சொல்லுவேன் அடிக்கடி. நிறைய பேர் அதை பார்க்குறதும் இல்லை, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதும் இல்லை. பாஸ் அவர் பாட்டுக்கு பண்ணுறாரு. நமக்கு என்ன, நமக்கு நிறைய ஃபேமஸான ஆட்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது. கவனிங்க, என்னையே இப்போ பார்க்க வேண்டாம். நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய இதை பார்ப்போம் வைப்போம். நம்ம சபை, நம்ம பாஸ்டர் அவர் பாட்டுக்கு வேலை இல்லாமல் எதையாவது என்ன செய்வார், பேசுவார். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி சிலர். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற உங்கள் தாய் தகப்பனை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அவங்களுக்கு அதிகமாக எவ்வளோ செவி கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கு அதிகமாக எவ்வளவு அன்பு செலுத்துகிறீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய சபை, நம்முடைய வீடு, நம்முடைய தகப்பன் கர்த்தருடைய சபத்தில் காத்திருந்து கொடுக்குற செய்தி, இதில் சரியாக அன்பு செலுத்தி நேசித்து கவனம் செலுத்தி அதை வாசிக்க தியானிக்க, இந்த கேட்ட வசனம் என்னதான் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு மறுபடியும் அதை கொஞ்சம் அலசி பார்ப்பீங்கன்னா உடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லியிருக்கிற அல்லது வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் தப்பாமல் என்ன செய்வீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் அதை பற்றி சிந்தையே கிடையாது. ஆலயத்துக்கே வரும் பொழுது நான் இதை நினைவிருக்கிறபடினால சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு வருகிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர்றோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் கேட்குறோம், போகிறோம் என்கிற சூழ்நிலையில் வந்தால் என்றைக்கும் எந்த மாற்றத்தையும் நிச்சய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடல் பகுதியில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், தாளந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா அந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசணும், என்னுடைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும், நான் கடைப்பிடிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொல்லி வருவீங்கன்னா நிச்சயமாக ஆராதனையை விட்டு போகும் பொழுது நீங்கள் வந்த வண்ணமாக போகவே மாட்டீங்க. நம்ம ஏன் வந்த வண்ணமாக போகிறோன்னா யாருடைய தப்பு கிடையாது, நம்முடைய தவறு தான்.
நாம் ஏதோ கடமைக்கு போல அல்லது இல்லைன்னு சொன்னால் இங்கே என்ன எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் ஒரு மெம்பர் ஆகிட்டோம், அதனால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வருகிறதுனால தான் அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலும் அழுங்காமல் குலுங்காமல் மாறாமல் மாற்றப்படாமல் இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2வது அதிகாரம் நினைக்கிறேன் 21ஆம் வசனம் ஒருவரும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஒருவரும் வாசிக்கலாம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும். நன்றாய் கவனிங்க, எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நான் பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன பார்க்கிறோம்? நான் உன்னை முற்றிலும் நல்ல கனி தருகிற என்ன செடி? உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நான் உன்னை இந்த இடத்துல நாட்டியிருக்கிறேன். நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன். ஆனால் நீயோ என்ன திராட்சை செடி? காட்டு திராட்சை செடி, வறட்சியான சுவையில்லாத என்ன. இதுக்கு விளக்க சொன்னால் அது ஒரு பிரசங்கமாயிடும். அடுத்த வருஷம் பாருங்க 13:23. 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும், ஏன் கொஞ்சம் மெதுவாக வாசிக்கிறீங்க? மாறாமல் இருக்கிறீங்களோ? நல்லா வாசிக்க பாப்பா, சத்தமாக தெளிவா. எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியன் தன் தோலையும், சிவிங்கி தன் புள்ளிகளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும், தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆமென். இப்போ இந்த 2 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் கர்த்தர் அனுமதித்தால் தியானித்து பாருங்க. நம்ம மாறவே இல்லை. வருஷம் மாறிடுச்சு, வயது மாறிடுச்சு, நாட்கள் மாறிடுச்சு, நம்முடைய தலைமுடி மாறிடுச்சு, சரீர வாகு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன செய்யல? மாற்றமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபக்கூட்டம் நடத்துகிறோம், ஜெபக்கூட்டத்துக்கு வர்றோம், பங்கு பெறுறோம், பாடுறோம், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம், ஊழியர் எல்லாமே செய்கிறோம். எல்லாமே என்ன நினச்சிருக்கோன்னா, இது ஒரு டியூட்டி அல்லது இது ஒரு கடமை அல்லது இங்கே அகப்பட்டுட்டோம், இதை நம்ம செய்யணும். அப்படி செய்யாதுங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்க. அதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து செயல்படுங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கு 10 நிமிஷம் ஜெபத்தில் இந்த ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு முழங்கால் போடுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணாதங்க. பாட்டு பாடணுமே பாடாதுங்க. ஊழியம் செய்யணுமே செய்யாதீங்க. கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் வாங்க. எதிர்பார்த்து செயல்படுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று எதிர்பார்த்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை சும்மா விடவே மாட்டார். அவரிடத்தில் வந்து யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். உதாரணமாக ரோமருக்கு எழுதுவோம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்க வேண்டாம், அதை வாசிக்கிறோம். அந்த 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். போதும். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படி யோசித்தே வாசிக்கிறது இல்லை. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா ஒத்த வேஷமும் என்கிட்ட தான் இருக்கும். அப்போ நம்ம பிரயோஜனம் உண்டா? வாசிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, பிரயோஜனம் இல்லாத ஒரு
என்னுடைய காரியம் மாற்றப்பட்டிருக்குதா அப்படி சொல்லி. இப்போது இது முகவரையத்தான் சொல்லுகிறேன். அதனால் இனி ஆலயத்துக்கு வரும் பொழுது, இனி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து செயல்படுங்க. வேத வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த பகுதியை வாசிக்கிறேன், ஆண்டவர் இதிலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக என்னோடு பேசணும், என்னை மாற்றணும், மறுரூபமாக்கணும், என் குறை மாறணும், என் பலவீனம் மாறணும், என் பாவம் மாறணும், என்னுடைய மீறுதல் மாறணும், என்னுடைய பிடிவாத குணம் மாறணும் அப்படி சொல்லி வாசிங்க. எதை பைபிள் வாசிக்கணுமே அப்படின்னு வாசிக்காதுங்க. ஜெபம் பண்ணணுமே. இப்போ நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேருக்கு நான் சொல்கிறது விளங்கலை போல இருக்குது. அதனால் நம்ம போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் இருக்காதுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வருஷத்து முடிவில் வந்திருக்கிறோம். ஒரு மாதம் முடிஞ்சிருச்சே. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேரை புதுசாக ஆலயத்துக்கு கூட்டு வந்திருக்கிறோம்? எந்த ஊழியத்தை புதுசாக செஞ்சுருக்கிறோம்? எதற்கு புதுசாக கொடுத்துருக்குறோம்? கொஞ்சம் இந்த ஒரு மாத கணக்கு பாருங்களேன். போன நவம்பர் டிசம்பரில் எப்படி இருந்துச்சோ அதே டிட்டோவாக இந்த மாதத்தை கழித்து முடிச்சிட்டோம். அப்படி தானே? ஜப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? வேத வாசிப்பில் ஏதாவது மாறுதல் இருக்குதா? அல்லது ஆராதனையில் மாறுதல் இருக்கிறதா? அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? அந்த ஒரு மாதத்தில், இந்த மாதத்தில் நிறைய கூட்டங்கள் வச்சுருந்தோம். அது குறிப்பாக விழிப்பு ஜெபம் வச்சுருந்தோம். சகோதரமார்களாக வாங்கணும். கடந்த மாதம், அதுக்கு முந்தின மாதம், அதுக்கு முந்தின மாதம், போன வருஷமெல்லாம் வராத மாதிரியே இந்த மாதம் என்ன எப்படி இருந்துக்கிட்டோம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சகோதரமார்கள். வராமலே இருந்துக்கிட்டோம்ல. ஆனால் சம்பந்தமில்லாத ஆட்கள் வந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்புறம் என்ன மாறுதல் இருக்குது? சும்மா ஆராதனை நடத்தி கூட்டம் நடத்தி நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்து ஒரு ஊழியத்தை செஞ்சு என்ன பிரயோஜனங்கிறேன்? நானும் விசுவாசின்னு இருக்காதங்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மாற்றம் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் சரீரத்தில் வளர்கிறோம், பெருகிறோம், சம்பாதிக்கிறோம், விருத்தி அடைகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், குழந்தை பெறுறோம், படிக்க வைக்கிறோம், வேலை வாங்கி கொடுக்குறோம், தொழில் வாங்கி கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்களாம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். இப்போ கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது அவரும் அதை விரும்ப மாட்டாரா? நம்ம கூட்டமாக அல்லேலியா சொல்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்பே தான். இப்படி அதுக்காக அல்லேலியா சொல்லாமல் இருக்காதுங்க. அல்லேலியாங்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், பாடுறோம், வாசிக்கிறோம். உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். இப்போ 4 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேரை கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். தப்பு தப்பு. முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணனா? பண்ணலையா? அதிகாரம் உங்கள் கையில் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம். முதல் பிரசங்கம் என்னதுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உனக்கு என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8 பார்த்தோம், 7 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 1:18 பார்த்தோம், மத்தேயு 16:18-19 பார்த்தோம். இல்லை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி அதே பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு நோவா அவரே அடைச்சார், அவரே திறந்தார். அப்புறம் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தினால என்ன செய்யப்பட்டா, வஞ்சிக்கப்பட்டா. அதனால் அடைச்சார். தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சார், வெளியே அனுப்பினார் பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தா, ஆபிரகாம், அப்புறம் யாக்கோபு, போன வாரம். இப்போ பாருங்க,
இதெல்லாம் இன்றைக்கி நான் கேட்க போய் தான் கொஞ்சம் யோசித்து எடுத்து கட்டி அப்படி சொல்கிறோம் தடுமாறி. இது வீட்டில் போய் என்ன செய்யணும்? தியானிக்கணும். இதில் ஏன் காரியம் எப்படி இருக்குது? மொத்த 10 பேரை குறித்து நான் பிரசங்கித்து நினைத்தேன். இன்றைக்கி முடிச்சலான்னு நினைக்கிறேன். எப்படி முடிக்க போகிறது தெரியல. அல்லேலூயா. அடுத்தபடியாக இப்போ தானியேல் காரியத்தை போன வாரம் பார்த்தோம். அதுவேளை அவனுடைய வாழ்க்கையில் அவன் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. அதற்கு அவனுக்கு கர்த்தர் வாசனத்தை திறந்தார். 9ஆம் அதிகாரத்தில் படித்து சொன்னேன். அதுக்கு காரணம் ஒரு தீர்மானமுள்ள வாழ்க்கை. 1ஆம் அதிகாரத்தை வருஷம் அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காரியம் சொன்னேன். அந்த விக்கிரகத்தை நான் நினைச்ச மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னான். தானியேல் அந்த 1 மாதம் அளவும் நான் லிபரலாக விட மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தான். திட்டுப்படுத்த மாட்டேன் தீர்மானம் பண்ணியிருந்தான். அதனால அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? வானம் திறக்கப்பட்டது. அவன் ஜெபம் பண்ண தொடங்கின போதே பரலோகம் செய்தது. கிட்டு 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 பரலோகம் பூலமாக. இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஜெபம் பண்ணுறோம், கேட்கப்பட மாட்டேங்க. இதை தொடர்ந்து ஒரு சில காரியத்தை வேகமாக சொல்லி போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு ஊழியக்காரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுறாங்க. அதுமலை 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பேதுருவை என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலை வச்சுறாங்க. சிறைச்சாலை வச்சிருக்கும் பொழுது அதுமலை பேதுருவை சிறைச்சாலையில் அடைபட்டு வச்சு அவனை தலையை சிறைச்சேதப்படுவதற்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? அவனை காவலில் வைத்திருக்கிறார்கள். வைத்திருக்கும் பொழுது அங்கே நடக்கிறது, அங்கேயும் வானம் திறக்கப்படுகிறது. அங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு. போதும், நீங்க 16ஆம் வசனம் வரைக்கும் படித்துக் கொள்ளுங்க. குறித்துக் கொள்ளுகிறவள் 1ஆம் வசனத்து 16ஆம் வசனம் வரைக்கும் 15 16 வாசிங்க. அவர்கள் 14 15 16. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த 12ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படித்துக் கொள்ளலாம் கடைசி வரைக்கும். அருமையிலே இங்கே வாசிக்கிறோம், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்பு கொடுத்தார்கள். ஜெயிலில் 4 காவல், 4 அடுக்கு காவல். ஒவ்வொரு அடுக்கில் எத்தனை பேர்? 4 பேர். இந்த 4 அடுக்கு காவலுக்கு அப்புறமாய் உட்காவல் அறையிலே அவன் அடைத்திருக்கிறார்கள். பண்டிகை முடித்த பிற்பாடு அவனை கூப்பிட்டு சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே இந்த ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படுது. யாருடைய ஜெபத்திற்கு? சபையாருடைய ஊக்கமான ஜெபம். சபையாருடைய ஊக்கமான ஜெபம். ஊழியக்கார சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க. அங்கே 4 அடுக்கு பாதுகாவல் இருக்கிறது. 4 அடுக்கு பாதுகாவலுக்கு அப்புறமாக இருப்பு கதவுகள், சங்கிலிகள், விலங்குகள், இப்படி பல்வேறு விதமாய் அவன் கடூரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அவன் விடுதலையாக்கப்படுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் சபையார் ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சபையார் எப்படி ஜெபம் பண்ணார்களாம்? தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம்
மிகுந்த பலன் உள்ளது அப்படின்னு பாருங்க. ஒரு ஊக்கமான ஜெபம் சபையார் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். போதும், இந்த விஷயம் நமக்கு நன்றாய் தெரியும். இப்ப கர்த்தருடைய தூதன் எங்க இருந்து வந்தப்பா? எங்க இருந்து வந்தான்? வானத்திலிருந்து. நான் அன்றைக்கு தானியேல் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன் காபிரியேல் மிகாவேலை குறித்து. அருளே, அவன் ஜெபம் பண்ண முழங்கால் போட ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் காபிரியேல் கூப்பிட்டார். எப்பா என் பிள்ளை என்ன செய்ய போறான்? ஜெபம் பண்ண போறான், வேகமா போ. நீங்க 9வது இடத்து வீட்டில் போய் படிச்சிருக்கணும், படிக்கலைன்னா இன்னைக்கு போய் படிங்க. தீவிரமாய் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்தானா? தீவிரமாய் பெறப்பட்டு வந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம், பல காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், பதிலே கிடைக்கலன்னு சொல்றோம். உனக்காக வானத்தை திறக்கபடி ஆண்டு உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிற. ஆனா ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பொழுது என்ன செய்தது? அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த சம்பவம்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். அவன் சொப்பனங்காங்கிறது போலவே நினைப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் 9வது வசனம் வாசித்து பாருங்களேன். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு 10 வாசிக்க நேரம் இல்லை. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. போதும், இங்கே வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அருமையிலே 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல். ஒவ்வொரு காவலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 அடுக்கில் 4 பேர் இருக்கிறான். என்ன ஆனானே தெரியாது. இவன் போக 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 ஒவ்வொரு காவல் கதவுகளும் என்ன செய்து திறக்கு. கடைசி இருப்பு கதவு, கோட்டை கதவு, அதை திறக்கிறது ஒரு ஆளால் திறக்க முடியாது. ஒரு ஆளால் திறக்க முடியாது. ராட்சத இராணுவ வீரர்கள் 10 பேர் சேர்ந்து அந்த கதவுகளை திறக்க வேண்டும். அப்படிப்பட்ட கதவு எப்படி திறந்ததான்? அந்த வசனத்தை பாருங்களேன், 10ஆம் வசனத்தில் அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகே நடந்தார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போனான். அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். கட்டுகள் என்ன செய்தது? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஊக்கத்தோட தேவ சபத்தில் ஜெபித்தா என்ன கட்டுகளாக இருந்தாலும் அது என்ன செய்யும்? தானே கலடும். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், வேற எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். அது யார் கட்டுற கட்டாக இருக்கலாம். பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முந்தின ராத்திரி, நாளைக்கு அவனை கூப்பிட்டு செயலில் சர்ச்சை பண்ண போகிறாங்க. இன்னைக்கு தூதன் அங்கே போகிறான். வானம் திறக்கப்பட்டு தூதன் போகிறான். போகும் பொழுது நடக்கிறது, அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அவனுடைய கைகளில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகளை குறித்து அங்கே 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை காக்கும்படி 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகள். அதுக்கு முந்தி வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார்கள். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகள் வசமாய் ஒப்புவித்தார். இப்போ அவனை விலங்கு போட்டு பூட்டி இந்த 4 காவலுக்கு நடுவில் உட்காவலரில் அடிச்சிருக்கிறாங்க. நடந்தது என்ன? சபையார் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? ஊக்கமாக ஜெபித்தார்கள். நான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், உடைய ஜெபத்திற்கு வானம் திறக்கப்படும். ஊக்கமாக ஜெபம் பண்ணீங்கன்னா
திருந்தாத புருஷனும் திருந்துவார், மாறாத பிள்ளைகளும் மாற்றப்படும். உன் வாழ்க்கையில் எது கட்டுகளாக இருக்கிறதோ, எது கண்ணிகளாக இருக்கிறதோ, பாருங்க, இதனுடைய தாற்பயத்தை ரொம்ப விரிவுபடுத்தி சொல்ல காரியம் உண்டு. ஆனால் நேர கருதி நான் வேகமாக போகிறேன். அவ்வளவு, அதாவது முடியவே முடியாது, கூடாது என்கிற சூழல், எவ்வளவு பெரிய ஆளாலும் அவனை விடுதலையாக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் பேதர் காக்கப்பட்டிருந்தான். மறுநாள் காலையில் அவன் சிறைச்சதப்படணும். ஆனால் இவருடைய ஜெபத்திற்கு வானத்தை கத்து திறந்தார், தூதனை அனுப்பினார், ஜெயிலில் வெளிச்சம் பிரகாசித்தது, விலங்குகள் தானே என்ன செய்தது, கலண்டு. ஒவ்வொரு காவலும் போக 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 தானாய் 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 அந்த 4 போர் சவர்கள் என்ன ஆனாங்க, என்ன ஆனாங்க? மூர்ச்சேற்று மயக்கம் போட்டு கிடந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். செத்தவனை போல கிடந்தாங்க. கதவுகள் தானே, ஒவ்வொரு காவலரையும் வருகிறான். கடைசி கோட்டை கதவு, மகாபெரிய ராட்சத கதவு எப்படி என்ன செய்கிறதா, தானாய் திறவுள்ளது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, உடைய ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் வானத்தை திறப்பார், கட்டுகள் கலரும், கண்ணிகள் தெரிக்கும். பெரிய அடைச்சிட்டாங்கங்க, முடிஞ்சிச்சுங்க அப்படிங்கிற சூழலிருந்து கர்த்தர் மகாபெரிய விடுதலை தருவார். அது வரையில் அவன் சொப்பனங்காங்கிறது போலவே நினைச்சானான். வெளியே அதுக்கு அடுத்த வருஷத்தை வாசிப்பாருங்களேன், 11 வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பார்த்தீங்களா, இப்போதான் தெரிஞ்சிருக்கு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் அது வரைக்கும் சபையார் என்ன செய்கிறாங்க, ஜோமணித்தான் இருக்கிறாங்க. லேலுயா. இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து கதவை தட்டுறான், பேதுரு நான் வந்துட்டேன், கதவை திறங்கிறான். அது வரைக்கும் அவங்க ஜெபம் நிறுத்தப்படலை. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. அதான் முக்கியம். வானம் திறக்கப்பட்டது, கட்டுகள் கலந்தது, கதவுகளெல்லாம் திறந்துள்ளது, இவனுக்கு தெளிவு வந்தது. ஆனாலும் அந்த ஊக்கமான ஜெபம் நிறுத்தப்படவில்லை. அதான் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஜெப வாழ்க்கை அப்படி இருக்குமானால், நான் இந்த அதிகாரத்தின்படி சொல்கிறேன், எந்த கட்டுகளும் கண்ணிகளும் எதுவும், அன்னைக்கு நிறைய பேர் அவன் ஏவல் பண்ணிட்டான், இவன் பிரச்சனை பண்ணிட்டான், அவன் தடுத்து போட்டான், அவன் தடை பண்ணிட்டான், அவன் பூட்டி போட்டான், இனி ஒன்றுமே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, உடைய ஊக்கமான ஜெபத்தினால எல்லாவற்றையும் ஜெயம் பெற உங்களால் முடியும். உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார், தூதனை அனுப்புவார். அருமலே போர்ச்சவர்கள் மூச்சேற்றவர்களால் விழுவார்கள். ஒவ்வொரு கதவும் தானே 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 என்ன செய்யும், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அது ஒருவன் நினைச்ச முடியாது, பூட்ட முடியாது. இவன் போக 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 தன்னால் கதவு திறந்துருக்கு. ஒருவேளை அந்த நம்ம மெயின் கதவு இருக்குன்னு வைங்களேன், இங்கே போகும்போதே யோசிப்பேன், அவ்வளோ பெரிய கதவு எப்படி திறக்கும் அப்படின்னு போனால், அந்த இப்போ பைபிள் வாசிக்கிற சகோதரிகளுக்கு தாண்டி போகும்போது அது தானே என்ன செய்யுது, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? கைகளை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதுதான் பிரைஸ் தி லார்ட். தேவன் அப்படிப்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல. நான் இந்த வாக்குத்தத்தத்தை அக்டோபர் மாத கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உபவாசம் 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ணி முடிக்கிற கடைசி வாரத்தில் புது வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தார். அதை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன், உண்மையில் கர்த்தர் தான் பேசுகிறாரான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். என்னை பிரசங்கத்துக்காக அறிமுகம் பண்ணுகிற தேவ மனுஷன் சொன்னார் இந்த வார்த்தையை. திருப்பரங்குன்றத்தில் அடைபட்ட இடம் திறந்து தீவிரமாக செயல்படுகிற ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறார் இன்னைக்கு அப்படின்னார். எனக்கு அது ஒரு வாரன்ஸ். டிசம்பர் மாதம் 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. எத்தனை பேர் பிரசங்கத்தை சரியாக கேட்டீங்களோ எனக்கு தெரியல. அப்போது 2 நாளும் அந்த இதே காரியத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தேவ மனுஷன் மூலமாக சொன்னார்.
சரி சொல்லியாச்சு. ஜனவரி மாதம் நம்ம 31 டிசம்பர் 31 டெக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ணிட்டு காலையிலே போய் டிவியை திறப்புறோன்னு நினைக்கிறேன். அங்கே இதே வார்த்தை. சரி, அதுதான் பார்த்தா இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் நேற்று வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போய் நான் ஊழியத்துக்கு போயிருப்பேன், அங்கெல்லாம் இதுதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆணித்தரமாய் நம்மளோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. போன வியாழக்கிழமை ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்காக அனுப்பானடியில் ஒரு பெரிய சர்ச் அங்கே போயிருந்தேன். போயிட்டு நான் எப்போவுமே ஒரு ஓரத்தில் யாருக்கு தெரியாமல் ஒளிஞ்செடுப்புன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது பாஸ் பார்த்துட்டு பாஸ் வேதமணி முன்னாடி வருவார். முன்னாடி போகிற ஆல்டரில் போட்டிருக்கிறாங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்டமான். அது பாசனத்தில் சொன்னேன், கர்த்தர் ஒரே ஆவியானவர், ஒரே தேவன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி, அதனால தான் இந்த நாட்கள் இந்த செய்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. என்னைய கொஞ்சம் ஒரு அளவு லிஃப்டப் பண்ணியிருக்கு, தூக்கி நிறுத்தியிருக்கிறது. இதை நீங்களும் விசுவாசித்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், தொழிலில், எதிர்காலத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் நினைச்ச முடியும், சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம், இப்போது நான் இன்றைக்கி சொல்லுகிறது அருமையில் 6வது விஷயம் சொல்லுகிறேன், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். அதே அப்போஸ்தலர் நடபடிகளை 16வது அதிகாரத்தில் 16வது அதிகாரம் அங்கே திறக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அருமையிலே 13ஆம் வசனம் முதல் வாசிக்கலாமே. 23 முதல் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் போதும், நமக்கு நேரம் பத்தல. 25ஆம் வசனம் வாசி. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. போதும். 23ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. இங்கே முதலாவது அங்கே 6வது காரியம் சொன்னேன், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டது, கட்டுகள் கலண்டது, கதவுகள் திறந்தது, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு திறந்த வாசலை. இங்கே 2 பேர், யார்? பவுலும் சீலாவும் ஊழியர் செய்ததுனால அடித்து அவர்களை வஸ்திரத்தை கிழித்து இரத்த சொட்ட அருமையை மிகுந்த வேதனையோடு கூட கழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கிறார். அப்போ என்ன செஞ்சிட்ருக்கணும்னு சொன்னால், என்ன செஞ்சிட்ருக்கணும்? அதாவது ஒரு பக்கம் இப்போது நீங்களாம் அதை அனுபவிச்சா தெரியும். சில எங்கேயாவது விழுந்திருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். விழுந்து ஆக்சிடெண்ட்டில் போய் அப்படியே ஒரு மாதிரி அந்த ரோடோ மணலோ அரைச்சிருக்கும். அரைச்சி அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்போ அது எப்படி இருக்குங்கிற வேதனை அதை அனுபவிச்சா தான் என்ன செய்யும் தெரியும். அப்படியே காந்தும், எரிச்சலாக இருக்கும். ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் வலி, ஒன்றுமே பண்ண முடியாது. இதை விட கொடூரமாக பவுலை சீலாவை அடித்து வேதனைப்படுத்தி வஸ்திரத்தை கிழித்து வார கிழித்து ரத்தமும் வேதனையும் அருமையை சொட்டு சொட்ட அங்கே போய் அவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, விடுதலையாக இல்லாதபடி தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த காயத்தை துடைக்க கூட அவங்களால முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை. யாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போயிருக்க முடியாது. போயிருந்தாலும் கூட இந்த சம்பவம் நமக்கு அதற்கு பதில் சொல்லுகிறது. அந்த நிலைமையில் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காயத்தை யாராவது வந்து கட்டணும். ஆனால் நம்ம நிலைமை ஒருத்தர் கட்டலை ஜெயிலில் என்ன செய்யணும்? அந்த காயத்தோடு வேதனையோடு
வியாகுலத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற நிலைமையில் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கணும்? உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாத பப்பாக்கு மாதிரி இருப்போம். ஐயா அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, அதானே நடக்கும். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? இதுதான் முக்களும் முனங்களும் வேதனையும் கண்ணீரும். யாராவது காப்பாற்றுக்கல, யாராவது என்ன விடுதலை, யாராவது எனக்கு உதவி செய்யலை, கொஞ்சம் தண்ணி கொடுக்கல, இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? அந்த வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, 25ஆம் வசனம். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கணும் ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க தேவ மனுஷர்கள். அவர்களை அடித்து சித்திரவதை பண்ணினாங்க பாருங்க, அவங்களுடைய மீட்புக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒத்துக்கொள்ள மாட்டோமே நம்ம, இங்கிட்டெல்லாம் அல்லேலியாவே வர மாட்டேங்குது பாரு. ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்தார்கள், இவர்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அப்படி ஜெபம் பண்ணி என்ன செய்தார்களாம்? தேவனை துதித்து பாடினார்கள். முடியுமா? நமக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா, சின்ன கஷ்டம் வந்துட்டா, இப்போ இங்கே இருக்கிற ஆளுகள்லாம் கூப்பிட்டு ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் வெளிப்பு ஜெபத்துக்கு வரல, ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரல, ஏன் அந்த கூட்டத்துக்கு வரலன்னு கேட்டால் சொல்லுவோம், அன்றைக்கு பாஸ்டர் காய்ச்சல் 99.4 டிகிரி அடிச்சிச்சு, என் பிள்ளைக்கு அடிச்சிச்சு, எனக்கு இல்லை, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன். இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். என்னைக்குங்க நமக்கு வாசல் திறக்கப்படும்? ஆசீர்வாதம் எப்போ வரும்? விடுதலை எப்போ வரும்? நம்ம பொறாம தான் படுவோம். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி. அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பலிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அருமை, அங்கே பாருங்க, நான் முதல்ல சொன்னபடி முக்கி முணங்கி திணறி ஐயோ அப்பா சொல்லிட்டு இருக்க வேண்டிய இவர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி தேவனை துதித்தெரிசினார்கள். ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குன்னு கேட்கல, பாடினார்கள். நடந்தது என்ன? அடுத்த வருஷத்துல சடுதியிலே வானமும் பூமியும் கிட்டு 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 நடிகிடுச்சுங்க. அல்லேலூயா. சாதாரணமாக வானம் திறக்கப்படும் நினைச்சாங்க, சாதாரணமாக திறந்த வாசல் நமக்கு முன்பதாக வந்துடும் நினைச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. கிட்டு கிட்டுன்னு நடுங்க வச்சிட்டேன். நான் தானியேல் புத்தகத்தில் சொன்னேன், அவன் முழங்கால் போடணும். நான் அன்னைக்கு சொன்னேன், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே கர்த்தர் உத்தரவு கொடுத்துருவார். அல்லேலூயா. அதிர்ந்தது மட்டும் இல்ல, கதவுகளெல்லாம் என்ன செய்துதான்? ராட்சத கதவுகள். நீங்கள் ஜெயில் கதவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ஜெயில் மதில்கள் 7 குதிரை வண்டி போகிற மாதிரி அகலம் இருக்குமா. 7 குதிரை வண்டி நிறுத்துற, ஒரு குதிரை வண்டி இவ்வளோ இருக்கும்ல, இப்போ 7 குதிரை வண்டி அவ்வளவு அகலம் இருக்கும். அதுக்கேற்ற ஆழம் அஸ்திவாரம் இருக்கும். சாதாரணமாக அசைக்க முடியாது. அது என்ன செஞ்சதான்? அங்கே வாசிக்கிறோம், பூமி அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெயிலுக்குள்ள எத்தனை 1000 பேர் இருந்தானோ அத்தனை பேருடைய விலங்கு என்ன செஞ்சிச்சு? இதுதாங்க திறவுண்ட காரியம். அல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு தலைப்பு கொடுக்குறேன். ஒரு கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், இக்கட்டின் மத்தியில் ஜெபிக்கவும் பாடவும் துதிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு கதவு திறக்கப்படும். அல்லேலூயா. உன் கஷ்டத்தையும் பஞ்சத்தையும் தேவையும் வறுமையும் வியாதியும் உங்கள் வீட்டில் இருக்கிற இக்கட்டையும் நெருக்கத்தையுமே பேசி புலம்பிட்டு இருக்க பாரு, என்னைக்குமே கதவு திறக்காது. விளங்குச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்களேன்.
இப்போ நான் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குச்சு? என் கஷ்டத்தை, என் பாடுகளை, என் பிரச்சனையை, என் தேவையை, என் வேதனையே சொல்லி புலப்பி சில வீட்டுக்கெல்லாம் விசிட்டிக்கு போனால் நம்ம பேசவே விட மாட்டாங்க. ஓன்னு என்ன செஞ்சுவாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒப்பாரி வைப்பாங்க. யாரை பற்றி? அம்மா ஐயாவை பற்றி சொல்லுவார், ஐயா அம்மா பற்றி சொல்லுவார், பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் சிஸ்டர், நீங்கள் ஏன் இப்படி லேட்டாக வர்றீங்கன்னு கேட்டால் போதும் விசிட்டிங் போய், ஐயோயோ இந்த பிரதர் இருக்கார் பாருங்கள் பாஸ்டர் ஆரம்பிப்பாங்க. இந்த சனியின் பிள்ளைகள் இருக்கு பாருங்கன்னு ஆரம்பிப்பாங்க. என்னைக்கு நமக்கு கதவு திறக்கும்? என்னைக்கு கதவு திறக்கும்? நம்ம கஷ்டத்தை, நம்ம பாடுகளை, நம்ம வேதனைகளை வேதத்தில் வாசிக்கிற ஏசாயா 53 நம்முடைய துக்கங்களை பாடுகளெல்லாம் என்ன செஞ்சுட்டாராம்? என்ன செஞ்சிட்டாரு? பைபிள் வாசிக்க வேணாம், இப்போ மூடுங்க போல. என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டார் வாசிக்கிறோம். ஆனால் துக்கத்தவே தான் சொல்கிறோம், புலம்பலே தான் சொல்கிறோம். அப்போ கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் நமக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லக்கூடாதா? அருமலே, நம்முடைய பாடுகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய தேவைகளை, வறுமைகளை இதவே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறாங்கிற அறிவுலாம் போயிடும். ஏசாயாவில் வாசிக்கிறோம் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து அதுக்கு தான் வந்தார் பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம், பாடு, பிரச்சனை இதவே சொல்லி புலம்பிட்டு இருக்க வேண்டாம். அதை யார்கிட்ட விட்டுணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நான் வாசித்து நான் பார்த்தோம் பாருங்க. ஆபிரகாம் சொன்னாரே, ஈசாக்கை கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னார்? யெகோவா ஈரே, அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கைத்தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளை, படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை, வீடு, வாசல் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட்டு எதையும் சாதிக்க போகிறதில்ல. அல்லேலூயா. அவர்கிட்ட விட்டு பழகுங்க, அவர்கிட்ட சாட்டி விடுங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அவர் பார்த்துக்கொள்வார். இங்கே அவங்க வேதனையை, அவங்க இரத்த சிந்துதலை, அதுமேலே அந்த 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 வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் முக்கி முழங்கி ஊ சொல்லி ஓலவிட வேண்டிய இவர்கள் அதை பற்றி மைண்ட் பண்ணவே இல்லை. ஆபிரகாம் மாதிரி. அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ணி என்கிற இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்காகவே ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள அடித்தாங்க பாருங்க, வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்க, அவங்கள உபத்திரப்படுத்துகிறாங்க பாருங்க. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்களை மன்னிங்க ஆண்டவரே, அவங்களை விடுதலையாக்க ஆண்டவரே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அப்போதான் வானம் திறக்கப்பட்டது, பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் குலுங்கினது. அருமையிலே எல்லாருடைய கட்டுகள் என்ன செய்தது? கலண்டது. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரம் எனக்கு சமயம் இல்லை, போய் படித்து பாருங்கள். அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய ரட்சிப்பு. சரீரப்பிரகாரமான கதவு திறந்தது மாத்திரமல்ல, ஒரு ஆத்மீக விடுதலையின் கதவு திறந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர்களுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன். 6வது காரியம் சொன்ன ஊக்கமாய் செபித்தவர்களுக்கு. 7வது காரியம், தங்களுடைய கஷ்டங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை எண்ணாமல் ஜெபித்து பாடி துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு அஸ்திபாரங்கள் அசையும்படி தேவன் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அருமையிலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். அப்போ வானம் திறக்கப்பட்டது.
அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்களேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் போதும் 8ஆம் வசனம் வரை குறித்து கொள்ளுங்க. நம்ம ஒரு பாட்டு போடுவோம், உயிர் தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார். அதில் அவர் சொன்னபடி என்ன செஞ்சாராம், அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, பாடலாமா? உயிர் தெழுந்தாரே ஜெயித்தெழுந்தாரேங்கிற பாட்டு. அதில் அவர் சொன்னபடி என்ன செஞ்சார், உயிர் தெழுந்தார். வாசித்து பாருங்க, பாடலாம் அந்த பாடலை. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர் தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அருள்வளே யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீயிடத்தில் அவர் சம்பாஷிப்பார். அப்பொழுது சீசர்கள் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்க போயிருப்பாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே ஐயரே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்வார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது, நான் சாப்பிட்டேன் அப்படிம்பார். அதே மாதிரி யோவான் 3ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் ஒரு குருடனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அருமலை இவன் குருடனாய்ப்பது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் கேட்கும்பொழுது அவர் சொல்வார், பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பிய கிரிகளை நான் செய்ய வேண்டும், ஒருவனுக்கு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதும்பார். இந்த 2 இடத்துலையும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு, பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீயுடைய சம்பாஷணையில் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது, அது என்னன்னு சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கு. பிதாவின் சித்தம் என்ன? ஒரு மனுஷனும் அழிந்து போகக்கூடாது, ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அல்லேலூயா என்று இயேசு அவர் இதை குறித்து நிறைய சொல்ல முடியும். நமக்கு உங்களுக்கு மேலிட்டமாக சொல்லுகிறேன். அப்படி சொன்னார். கெத்செமனேயில் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் அவர்களே லாசருவுக்காக ஜெபிப்பார், எருசலேமுக்காக ஜெபிப்பார். கெத்செமனேயில் அகில உலகத்தின் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த பாடுகளுக்கு இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய இஷ்டத்தின்படி சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே பிரைசலா அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் பொழுதுதான் அவர் இந்த எருசலேம் தேவாலயத்தை காட்டி 3 நாட்களுக்குள்ளே இது இடிக்கப்படும், 3 நாட்களுக்குள்ளே என்ன செய்யப்படும், எழுப்பப்படும் சொல்லி தான் அடைய போகிற பாடுமரணத்தையும் அடக்கம் பண்ண போகிற காரியத்தையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட போகிற காரியத்தை அவர் சொல்லுவார். சொல்லுகிற சமயத்தில் அவர் அடக்கம் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இவன் இப்படி சொன்னால் அதனால் இவனுடைய ஆட்கள் இந்த காரியத்தை நிறைவேற்றபடி ராத்திரியே களவாண்டு செஞ்சிருவாங்க, சரீரத்தை எடுத்துகிட்டு போய் இயேசு உயிரோடு எழுந்துட்டால் சொல்லிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயும் போர் சேவகர்களை காவல் வைத்து ராஜாங்க முத்திரை பதிக்கப்பட்டது. அல்லேலூயா. பெரிய கல், வேதத்தில் வாசிக்கிற ஒருவனாலும் புரட்ட முடியாத கல். அந்த கல்லை வச்சு அந்த கல்லறை என்ன செய்தார்கள், அடைத்து அதுக்கு சீல் வைத்து போர் சேவகர்களை நிறுத்தினாங்க அங்கேயும். அல்லேலூயா. அப்போ இவர்கள் வழக்கத்தின்படி போகிறாங்க. 3ஆம் நாள் கல்லறைக்கு போக வேண்டும் என்று சொல்கிற
அந்த ஸ்திரீகள் போகும்பொழுது பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன பேசிட்டு போகிறாங்க? நம்ம போகிறோமே, அவ்வளோ பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டும்? யார் அந்த வாசலை திறக்க முடியும்? நம்ம எப்படி அந்த பாடிக்கு இந்த நலதைரியத்தை பூச முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு போகிறாங்க. அதைத்தான் நம்ம மற்ற விஷயத்தில் வாசித்து வைப்போம். போகும்பொழுது அங்கே என்ன நடந்திருக்குது? என்ன நடந்திருக்குது? வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து. இப்போ எங்க வானம் திறக்கப்பட்டதா? அல்லேலூயா. நீங்கள் நான் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் பூமியும் வானமும் நடுங்கி இருக்கும். அதே தேவனைத்தான் நீங்கள் நானும் இப்போ ஆராதிக்கிறோம். உங்களுக்காக எனக்காக சகலவற்றையும் கிடுகிடுன்னு நடுக்க வைக்க வல்லமையுள்ள தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. போதும். நீங்க மார்க் 16 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும், மத்தேயு 18 1 முதல் 8 வரைக்கும், யோவான் 20 1 வசனம் இந்த உயிர்த்தெழுதலை சொல்லியிருக்கு. இயேசு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு கர்த்தர் வானத்தை திறந்தார். இந்த இடத்துல ஏன் அப்படின்னா, இயேசு பூரணமான மனுஷன், அவர் பூரணமான தெய்வம். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதற்கு ஒரு காரணம், அதற்கு கர்த்தர் வானத்தை திறந்தார். பிதாவாகி தேவன் என்ன அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால. நான் இன்றைக்கு சொல்கிற 3வது பாயிண்ட், முதலாவது ஊக்கமான ஜெபம், 2வது தங்களுடைய கஷ்டம் பாடு வேதனை உபத்திரவத்தை சொல்லி புலம்பாம அதன் மத்தியில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாடி துதித்து ஆராதிக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும். 3வது சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடி இதே இயேசுவிடத்தில் இன்னொரு சுபாவம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றின பொழுது வானம் திறந்தது. மத்தேயு 3வது அதிகாரம் 16 17 கொச்சிக்கிற வாசிங்க. மத்தேயு 3வது அதிகாரம். ஆமென். இங்கே 2 சுபாவத்தை சொல்ல முடியும். யோவான் சொன்ன தடை பண்ணுவான். ஐயோ, நான் உமக்கையில் ஞானஸ்நானம் பெற நீ என்னிடத்தில் பெறலாமா அப்படி சொல்லும் பொழுது இயேசுவானவர் சொல்வார், இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நம்ம எல்லாருக்கும் நிச்சயப்பட்டிருக்கிறது. ஆமாம். அடுத்து வானம் திறந்து தேவதூதன் அங்கே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். இங்கே வானம் திறக்கப்படுறது, நீங்கள் அவருக்கு நேசகுமாரனும் நேசகுமாரத்தையுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நீதி தவறாதபடி தானியேல் புஸ்தகத்தில் சொன்னேன். அவர் மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக என்ன செய்ததில்லை, நீதி கேடு செய்யாததினாலே கர்த்தர் சிங்கத்தின் வாயை என்ன செய்தார், கட்டி போட்டார். அல்லேலூயா. அப்போ இங்கே 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு பிரியமான நேசகுமாரனாக குமாரத்தியாக காணப்படுவதற்காக உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப உதவி செய்ய உங்களை ஆசீர்வதிக்க விடுவிக்க உயர்த்த கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அடுத்து மனுஷ நீதி அல்ல, மனுஷ நீதியவே நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருப்போம். மனுஷ நீதி அல்ல, தேவ நீதி. அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. இது 2 காரியம் இருக்குது. சமயம் முடிஞ்சிச்சு, ஆனாலும் வேகமாக போகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வானம் திறக்கப்பட்டது. 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து கொள்ளலாம். 9 10 11 வாசிங்களேன்.
போதும். நீங்கள் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. போதும், இது நமக்கு தெரியும். அதாவது பெந்தெகோஸ்தே நாளிலே அருமனிலே 120 பேர் மேல் மாடியிலே ஒருமனப்பட்டு கூடியிருந்தாங்க. கூடியிருந்த பொழுது நடக்கிறது, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சுட்டு நிரப்பிட்டு. அது கீழே நீங்கள் 2வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பயந்துக்கிட்டு இருந்தவங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, நடுங்கிட்டு இருந்தவங்க பலசாலியாக பராக்கிரமசாலியாக பலமுள்ளவங்களாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா இவங்கள பார்த்து மற்றவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கர்த்தர் நிரப்பிட்டார். இங்கே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இப்போ வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இங்கே எதனால் இந்த சம்பவம் நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒருமனப்பட்டு வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருந்தாங்க. 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இப்போ யாருக்கு வானம் திறக்கப்படுதுன்னா வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. யாருக்கு வானம் திறக்கப்படும்? வானம் திறக்கப்படும் பப்பரப்பால்னு இருக்கிறதுக்குல்ல, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விடுவிக்க, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஹையஸ்ட் அப்படியே அப்பப்பா மாற்றுவதற்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஆசீர்வதிக்கப்பட விருத்தியடைய கர்த்தர் திறப்பார். இப்போ யாருக்கு வானம் திறக்கப்படுகிறது? ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்கிறவர்கள். கண்டிப்பாக கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை அவர் சொன்னபடி நடத்துவார் என்று யார் பொறுமையாக காத்திருக்காங்களோ அவர்களுக்கு வானத்தை திறந்து கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புவார். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியோடு வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். அப்போ பலன் கொடுக்க, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை உயர்த்த, மேன்மைப்படுத்த கர்த்தர் வானத்தை திறப்பார். வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை 366 தடவை இந்த பைபிள் இருக்கு. பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லியிருப்பார். உன்னோட இருக்கிறேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், இக்கட்டுக்கு விலைக்கு காப்பேன், இப்படி நிறையா 366 காரியம் சொல்லியிருக்கிறார். இதை விசுவாசித்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நினைச்சுவார். வானத்தை திறப்பார், பரிசுத்த ஆவியை பொழுதெழுவார். நீங்கள் பலனடைவீர்கள். கோழைகளாக இருந்த பேதுருவை தேவன் பலப்படுத்தி தைரியமும் சாதுரியம் உள்ளவனாய் மாற்றினான். நீ கீழே வாசிங்கன்னா 40ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர்களை குறித்த பயமும் அச்சமும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ள உண்டாயிற்று. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை குறித்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், 4வது வீட்டுக்காரன், 5வது வீட்டுக்காரன் உங்களை குறித்து பேசுகிறவன் அறிஞ்சவெல்லாம் பயப்படுவான். உண்மையா பொய்யா? நடக்குமா நடக்காதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் வானத்தை திறப்பார். இப்போ பொருளாதார விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பாரா? திறக்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் திறக்கிறவர் அதுக்கு திறப்பார். மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று
Praise the Lord. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் பாஸ்டர், அதில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, எல்லா பேங்கில் அக்கௌண்ட் வைக்கலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்கேயாவது போய் களவாண்டு கொண்டு வர முடியுமா? கொள்ளையடிச்சு கொண்டு வர முடியுமா? இல்லை அநியாயமாக சம்பாதிக்க முடியுமா? அந்த காலத்தில் இருந்த லேட்டரி சீட்டோ அல்லது குறுக்கு வழி சப்பாத்தி பண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்லிக்கிறார், எதிலையும் சோதிக்க வேண்டாம்னு சொன்னவர் இதில் மட்டும் சோதிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் சொல்றார். வானத்தை திறப்பாராம், திறந்து மட 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 மடன்னு கொட்டுமா. சில சொல்லுவாங்க கொடுக்கிற கடவுள் கூரையை பிரிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு என்ன செய்வாராம்? கொடுப்பாருமா. அந்த கடவுள் நம்ம கடவுள் தான், அவர் நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? தசம பாகத்தை காணிக்கையே உண்மையாக கொடுக்குறவங்களுக்கு. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா காணிக்க தசமாத்தை கொடுக்கவே மாட்டாங்க, வாங்கிறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எப்பவுமே வாங்குகிற கை எங்கே இருக்கும்? வாங்குகிற கை கீழே இருக்கும், கொடுக்குற கை மேலே இருக்கும். அதனால் நீங்கள் மேன்மக்களாக இருக்கணுமா கீழ் மக்களாக இருக்கணுமா? சொல்லுங்கள். ஆமாம், தசமபாக கர்த்தருக்கு உரியது, அது அவருடைய காசு. நீங்கள் எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்றோம், உடுத்துகிறோம், குளிக்கிறோம், வாடகை கொடுக்குறோம், பல காரியத்தை செய்கிறோம், அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதில் 10ல் 1 யாருடைய காசு? கர்த்தருடைய பணம். அது அவருக்குன்னு கரெக்டாக எடுத்து வச்சிடணும். அது தொடருக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது 10ஆம் வசனத்தில், என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நிறைய காரியம் இருக்குது, வானம் திறக்கப்படுற நிறைய காரியங்கள். இப்போ 10-11 காரியம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அதை ஞாபகத்தில் வச்சுக்கலோ தெரியல. இதை ஞாபகத்தில் வைக்கணும்னா மறுபடியும் யூடியூப் சேனலில் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போது நான் கஷ்டப்படுறேன், வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இறைச்சுவேன். இடமே பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தர் தலைமை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் இடங்கொள்ளாமல் போகமட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இடங்கொள்ளாமல் போகமட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எதற்கெல்லாம் வானத்தை திறப்பார் பார்க்கிறோம். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான், ஒருவனும் போட்ட மாட்டான். எப்போ திறக்கப்படுங்கிறத நிபந்தனைகளை பார்த்து தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்து கேட்ட இந்த அருமையான வார்த்தைக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறத பயன்படுத்தலாமே.